ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 3ds மேக்ஸில் 37 பார்ட். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைனாமிக் ஆப்ஜெக்ட்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கும் கூட. ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஆக்சுவலி 3ds மேக்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இதில் பாருங்க, நம்ம வந்து ஸ்டேர் வரைக்கும் பார்த்தோம். கரெக்டாக? இந்த ஸ்டேருக்கு முன்னாடி இன்னொரு டாபிக் இருக்குது, டைனாமிக் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இங்க நம்ம ஆப்ஜெக்ட் எல்லாம் பண்ண பாருங்க. இந்த பாக்ஸு, ஸ்பியரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஸு, சாரி எக்ஸ்டெண்டட் பிரிமிட்டிவ்ஸு. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆப்ஜெக்ட் தான் இது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இங்க இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து பாருங்க. ஒரு டைனாமிக் ஆப்ஜெக்ட் தான் இதுவும். சரிங்களா? ஸோ ஒரு 2 டாபிக் தான், ஈஸியான மெத்தட் தான் இது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங் இருக்கு. அதுக்கப்புறம் டேம்பர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்ப்ரிங் பேரை கேட்டாலே தெரியும் இது எப்படி இருக்கும். ஸ்ப்ரிங் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இங்க ஒண்ணு இருக்குது. ஹெலிக்ஸ் அப்படின்னு, அதாவது ஷேப்ல இருக்கு. ஸோ ஹெலிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ரேடியஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இதுலயே நம்ம என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ ஸ்ப்ரிங் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணும்போது எப்பவும் போல தான். ஜஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க, செலக்ட் பண்ணி அப்படியே இழுக்கிறீங்க. கிளிக் பண்ணி இழுத்து மவுஸை விட்டு அப்படியே மேலே கொண்டு போய் ரைட் கிளிக் பண்ணி விட்டுட்டுறீங்க. சரியா? பட் ஹெலிக்ஸை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்க கொண்டு போயிட்டு அடுத்த கீழே கொண்டு வரணும். டபுள் ரேடியஸ் அது. ஓகேவா? அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகே. இதுல பாருங்க. ஸோ இதோட பேராமீட்டர்ஸ் வந்து ஜஸ்ட் நம்ம அதை அனலைஸ் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு. ஓகேவா? இந்த இப்படி வருது பார்த்தீங்களா? இதுக்கு பேர் வந்து செலெக்ஷன் ப்ராக்கெட்ஸ்னு சொல்லுவோம். நீங்கள் ரீசெட் பண்ணாலோ இல்லைனா மேக்ஸ் வந்து ரீஓப்பன் ஆயிடுச்சு தெரியாமல் அப்படின்னா கூட இந்த செலெக்ஷன் ப்ராக்கெட்ஸ் வரும். இதனால ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. ஓகேவா? பட் உங்களுக்கு வந்து இப்போ வந்து இவ்வளோதான் ஆப்ஜெக்ட் குட்டியாக தான் இருக்குது. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சேர்ந்து செலெக்ஷனில் இருக்கு. இவ்வளோ ஸ்பேஸ் வந்து ரேஜான் ஆகியிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹைட் பண்ணணும். ஸோ டிஃபால்ட் ஷேடிங், வியூபோர்ட் ப்ரிஃபரன்ஸ், செலெக்ஷன் ப்ராக்கெட்ஸை டிக் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இனி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் சென்டரைஸ் பண்ணிடுறோம். ஓகே. இதோட ஹைட்டு, ஸோ நான் ஒரு 300 ஹைட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? டயாமீட்டர், இது எவ்வளோ டயா வேணும் அந்த மாதிரி கேட்குது. ஸோ உங்களுக்கு எந்த அளவு டயாமீட்டர் அப்படின்னு எடுத்ததுமே இந்த போர்ஷன் அப்படி கிடையாது. டோட்டல் டோட்டல் டயா தான் இதை வந்து கால்குலேட் பண்ணுது. ஸோ அதுக்காக நான் இதை வந்து ஒரு 150 கொடுத்துக்கிறேன். சரிங்களா? டேர்ன் டேர்ன் அப்படிங்கிறது முன்னாடி சிசிடபிள்யூ சிடபிள்யூ. எனக்கு கிளாக் வைஸில் வேணும்னா இப்படி கொடுத்துக்கோங்க. கிளாக் வைஸில் வந்து பார்த்தீங்களா? கிளாக் வைஸ்னா எப்படி, லெஃப்ட் டு ரைட்டு தான் கிளாக் வைஸ். ஓகேவா? ஆன்டி கிளாக் வைஸ்னா ரைட் டு லெஃப்ட். ஸோ அதான் இப்படி இருக்கு. ஸோ நீங்கள் கிளாக் வைஸ் கொடுத்துக்கிட்டு டேர்ன் கொடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா? கிளிக் பண்ணிகிட்டே இருங்க. 1 2 3 4. ஓகே. பார்த்தீங்களா? ஒரு ஸ்ப்ரிங்கோட ஷேப் வந்துருச்சா? அப்படியே வந்துடும். ஸோ இனி இதை என்ன பண்ணலாம்னா மாடிஃபையரில் போய் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஸோ செக்மெண்ட், டேர்ன் செக்மெண்ட். ஸோ டேர்ன்னா என்ன, இந்த டேர்னோட செக்மெண்ட் எஃப்ஆர் ஆன் பண்ணிக்கிறேன்னு தெரியும். இங்கே பார்த்தீங்களா? 16 இருக்கா? அங்கே பார்த்தீங்களா? நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துடுச்சு. பட் ஸ்ப்ரிங் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அதோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ரவுண்டு செக்மெண்ட் தான் இன்க்ரீஸ் பண்ணுங்க. டயாமீட்டர் இதுக்கு 30 கொடுத்துக்கிறேன். ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுங்க. பண்ணிக்கிட்டுங்க பார்த்தீங்களா? இதோட சைட்ஸை கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இங்கே நல்லாயிருக்கும். சரியா? பார்த்தீங்களா? இதோட டயாமீட்டர் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே இருக்குது. அதை பார்த்தீங்களா? இதை வந்து ஒரு 15 கூட மாற்றிக்கலாம். இன்னும் நல்லாயிருக்கும். 15 மாற்றினா கொஞ்சம் கூட டேர்ன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. எப்படி இருக்கட்டும். இப்போ எஃப்ஆர் ஆஃப் பண்ணிக்கிறேன். தென் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் செக்மெண்ட் இருக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது, சுற்றி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் அதுக்கு கீழே அப்படியே வாங்க. வந்தீங்கன்னா இங்கே இப்போ ஒயரோட ஷேப் இப்போ இது ரவுண்டாக தானே இருக்கு. இதை நம்ம ரெக்டாங்குலராக மாற்றிடலாம். இந்த பார்த்தீங்களா? ரெக்டாங்குலராக மாறிடுச்சு. இதோட டெப்த்தை லைட்டாக கம்மி பண்ணுங்க. கம்மியாயிரும். டெப்த்து மாதிரியே விட்டே வந்து நீங்கள் வந்து ஒரு 15 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ரெக்டாங்கிள். கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபில்லட்ஸ் ஆல்சோ ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க.
ஃபில்லட் வேணும்னா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ரொட்டேஷன் எந்த அளவு ரொட்டேட் பண்ணணுமோ, ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து டி செக்ஷன். ஸோ டி செக்ஷன் நீங்க குடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டி ஷேப்ல வரும். இத பார்த்தீங்களா? இந்த ஏரியா வந்து டி ஷேப்ல. நம்ம ஆல்ரெடி ஹோஸ் பத்தி பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். ஹோஸ் எங்க இருக்கு? எக்ஸ்டர்னல் பிரிமிட்டிவ்ஸ்ல இருக்கும். ஹோஸ். ஸோ இந்த ஹோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இதே மாரி தான் அங்கேயும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டி செக்ஷன்ல கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மாரி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். அடிக்கடி யூஸ் ஆகலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க டேம்பர். ஸோ இந்த டேம்பர பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்க. மவுஸ விட்டு மேல கொண்டு போனீங்கன்னா, அங்க இந்த மாரி இருக்கும். சரியா? ஸோ இது பார்க்கறதுக்கு எந்த மாரி இருக்குன்னு என்னால சொல்ல முடியல. ஓகேவா? அனுமான் கையில இருக்கிற கதாயுதம் மாரியே இருக்கு. பட் அந்த கதாயுதம் கூட வந்து ஒரு ஸ்பேர்ல தான் இருக்கும். பட் இது ஏதோ ஒரு பாலிகான்ல குடுத்துருக்காங்க. சரியா? சரி நம்ம டிசைன் பண்ணுவோம். வர்றதுக்கு நம்ம ஒரு விருப்பப்பட்ட மாரி பேர் வச்சுக்கலாம். சரியா? இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், அ பின் டூ பின் ஹைட் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 350 குடுக்குறேன். சரியா? ஸோ 350 குடுத்த உடனே பார்த்தீங்களா, பின் டூ பின் ஹைட் இங்க இருந்து அங்க போயிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, கண்ட்ரோல் இசட் குடுத்து, இத பழைய மாரியே வச்சுக்கிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா மாத்திக்கலாம். பேஸ் டயா இருக்கு. பேஸ் டயா இந்த மாரி வச்சுக்கிறேன். பேஸ் டயா இன்கிரீஸ் பண்ணும்போது இந்த கீழ உள்ள இது வந்து இன்கிரீஸ் ஆகுது பார்த்தீங்களா? அதே மாரி ஹைட். இதோட ஹைட் எவ்வளோ வேணுமோ வச்சுக்கிறேன். நான் இந்த அளவு வச்சுக்கிறேனே. மெயின் டயா. மெயின் டயாங்கிறது உள்ளாடி. சாரி வெளியில. இங்க பார்த்தீங்களா? இது. இதோட ஹைட்ட இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். சைட இன்கிரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு சிலிண்டர் ஷேப்ல கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து ஃபில்லட் 1. ஸோ ஃபில்லட் 1 குடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபில்லட் ஆகும். நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, F4 ஆஃப் பண்ணிக்கிட்டு, இதையும் கொஞ்சம் சைட கம்மி பண்ணிக்கிட்டு, இப்ப ஃபில்லட்ட குடுக்குறேன். இப்ப ஃபில்லட்டோட செக்மெண்ட். பார்த்தீங்களா? லைட்டா இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டு, ஃபில்லட்டோட செக்மெண்ட்ட லைட்டா குடுக்க பார்த்தீங்களா? இந்த மாரி வரும். ஓகேங்களா? இத லைட்டா கம்மி பண்ணணும். கம்மியாகுதா? இந்த அளவுக்கு இந்த அளவு வச்சுக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில்லட் 2. ஃபில்லட் 2ங்கிறது மேல. ஓகேவா? அந்த ஃபில்லட்டோட செக்மெண்ட் இது. இதையும் லைட்டா இன்கிரீஸ் பண்ணி இப்படி வச்சுப்போம். இதையும் லைட்டா இன்கிரீஸ் பண்ணி 30. ஓகே. இதுக்கும் செக்மெண்ட்ட கொஞ்சம் இன்கிரீஸ் பண்றேன். இதுக்கும் லைட்டா இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்சைட் டயா இருக்குது. ஸோ இன்சைட் டயா நீங்க இன்கிரீஸ் பண்ணும்போது இன்சைட் டயா வந்து இன்கிரீஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்கிரீஸ் ஆகுறது தெரியாது. ஏன் தெரியாது அப்புட்னா, இங்க ஃபில்லட் 2 அப்படிங்கிறத வந்து அது வந்து இது பண்ணி வச்சுக்கும். இப்ப நான் இத கம்மி பண்ணிக்கிட்டேன். கம்மி பண்ணிக்கிட்டு இப்ப லைட்டா இன்கிரீஸ் பண்றேன் பாருங்க. இத லைட்டா அப்படியே ஃபில்லட் செக்மெண்ட்ட கம்மி பண்ணிக்கிட்டு, இத லைட்டா இன்கிரீஸ் பண்றேன். இத பார்த்தீங்களா? இன்கிரீஸ் ஆகுதா? ஸோ இந்த மாரி அ ஒரு ஆட்டுக்கல் மாரியே இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாவு அரைப்போம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாரியே இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாரி நீங்க குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிஸ்டன் டயாமீட்டர். ஓகேவா? இந்த பிஸ்டன் டயாமீட்டரோட ஹைட்ட இன்கிரீஸ் பண்ணுங்க. செக்மெண்ட்ட இன்கிரீஸ் பண்ணுங்க. ஆ அதுக்கப்புறம் இதோட டயா. ஓகேங்களா? பூட் பேராமீட்டர்ஸ்ன்னு இருக்கு. இது நல்லா இருக்கும். சரியா? இந்த பூட் பேராமீட்டருக்கு குடுக்குறதுக்கு முன்னாடி இன்சைட் டயாவ 0 மாத்திக்கிறேன். சரியா? மாத்திக்கிட்டு இத லைட்டா இன்கிரீஸ் பண்றேன். ஃபில்லட் செக்மெண்ட்ட இன்கிரீஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. இப்ப F4 ஆஃப் பண்றேன். ஸோ இந்த பூட் டயா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மினிமம் டயாமீட்டர் எவ்வளோ வேணும்னு குடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரு 15 குடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 குடுத்துப்போம். பார்த்தீங்களா? ஸோ லைட்டா இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டு, அதோட சைட இன்கிரீஸ் பண்ணும்போது தெரிஞ்ச விஷயம் தான். செக்மெண்ட் ஸ்மூத்தா வரும் உங்களுக்கு. ஸோ ரெசல்யூஷன் எந்த அளவு ரெசல்யூஷன் வேணுமோ குடுத்துக்கோங்க. ஸ்டாப் டயான்னு இருக்கு. இத நான் லைட்டா இன்கிரீஸ் பண்ணேன்னா, இங்க மேல உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆகும். ஓகேவா? ஸ்டாப்போட திக்கு, செட் பேக்கு எவ்வளோ வேணுமோ தாராளமா குடுத்துக்கோங்க. ஸ்டாப்போட ஃபில்லட் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஃபில்லட்டோட செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்களா? இந்த மாரி கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, டேம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ எதுக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா, ஒரு நல்ல ஒரு மெட்டீரியல் ஏதாச்சும் ஒரு வுட் மெட்டீரியலோ இல்லன்னா ஒரு பீங்கான் மெட்டீரியல் இந்த மாரி மெட்டீரியல குடுத்து நீங்க இன்டீரியர் ஏதாச்சும் பண்றீங்க. ஒரு டேபிள் மேல வைக்கிறதுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. சரிங்களா? அண்ட் இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா?